இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Nikon Z50 க்கு புதுசா வந்திருக்கிற firmware அப்டேட். வீடியோல ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸை இந்த firmwareல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த Nikon Z50 ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இன் வீடியோ மோட் புதுசா இந்த firmwareல வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்ல அதாவது Canon M50 Sony Z10 அப்படிங்கிற கேமராஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த Z50 நிக்கானோட Z50 கொஞ்சம் ஒரு படி கீழவே தான் இருந்துச்சு. இதை பற்றி முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமராஸ் ஃபார் பிகினர்ஸ். இந்த பிகினர்ஸ்க்கான கேமராவில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இன் வீடியோ மோடில் கொண்டு வந்திருக்கிறது சூப்பரான விஷயங்க. Canon M50யோட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் firmware அப்டேட்டில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்கல. முன்னாடி இருக்கிறபடி பார்த்தோம்னா வீடியோ மோடில் ஃபேஸ் ட்ராக்கிங், ஃபேஸ் டிடெக்ஷன், தென் ஜோன் ஆட்டோ ஃபோக்கஸ், தென் சிங்கிள் பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Nikon Z50ல் அவங்க ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் படி ஹியூமன் ஐ மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல் ஐ டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் கேமராஸில் தான் இருக்கும். இந்த அப்டேட் படி Nikon என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் ரிஃப்ரெஷ் ரேட், அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஆட்டோ ஃபோக்கஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியே இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். இது Nikon Z50 கேமரா ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த firmware கொடுத்துருக்காங்க. மற்ற கேமராவோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் கேமராவில் ஃபார் பிகினர்ஸ்க்குள்ள கேமராவில் ஐ டிடெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறது சூப்பரான விஷயம். இந்த firmware நீங்கள் வச்சுருக்கிற Nikon Z50க்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிக்கானோட டவுன்லோட் சென்டருக்கு போய் பாருங்கள். நிக்கானோட டவுன்லோட் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்கலாம். அது நிக்கானோட டைரக்ட் லிங்க், எந்த அஃபிலியேட் லிங்க்கும் கிடையாது. உங்களோட ஈஸி பர்பஸ்க்காக கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதில் நிக்கானோட Z50 firmware பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி சின்ன விஷயந்தான், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கேமராவோட firmware அப்டேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொடுத்த firmware வெர்ஷன் 2.3, இது 2.4 firmware நம்பர் வெர்ஷன் நம்பர் 2.4. ஸோ 2.3லேருந்து 2.4க்கு இவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை என்கிட்ட ரொம்ப பழைய வருஷம் தான் இருக்குது, நான் 2.4 அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சிம்பிளாக இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அப்படின்னா அவங்க தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. அவங்க கொடுத்துருக்கிற அந்த EXE ஃபைலை அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு விண்டோஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் அதுபடி பாருங்கள், மேக் யூஸராக இருந்தால் அதுபடி பார்த்துங்க. இப்போ விண்டோஸ் யூஸருக்கு சொல்கிறேன், EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணி அதில் கொடுத்துருக்கிற அந்த firmware அவங்க சொல்லியிருக்கப்படி ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் உள்ள அந்த பின் ஃபைலை உங்களோட ஃபார்மேட் பண்ண புது கார்டு, ஏதோ ஒரு கார்டு, ஏதோ புதுசாக ஃபார்மேட் பண்ண உங்களோட SD கார்டில் டைரெக்டாக போடுங்க. எந்த ஃபோல்டர்ஸ் சப் ஃபோல்டர்ஸ் எதையும் க்ரியேட் பண்ணாதீங்க. டைரெக்டாக போட்டுட்டு உங்களோட கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணி செட்டப் மெனுவில் firmware அப்டேட்குள்ளே போயிட்டு அந்த பின் ஃபைலை ரன் பண்ணுங்கள். உங்கள் கேமரா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகி அது வந்துடும். ஸோ உங்கள் கேமராவோட அந்த firmware செக் பண்ணணுமா, அதே மெனு செட்டப் மெனுவில் firmware ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் கரண்ட் வெர்ஷன் அதில் டிஸ்பிளே ஆகும். கரண்ட் C அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த Cங்கிறது தான் கேமராவோட firmware. Lங்கிறது லென்ஸ், அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் M அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். Cன்னு போட்டிருக்கிற நம்பர் தான் உங்கள் கேமராவோட கரண்ட் firmware. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பாருங்கள், அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், அந்த தான் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த firmware அப்டேட் பண்ணி உங்களோட கேமராவில் உள்ள வீடியோ மோடில் உள்ள ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.